அந்த நாள் அரசவையில் விழுந்தது ஒரு கைதியின் உடல் மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து பல வருடங்களாக மறைந்து கிடந்த ஒரு இரகசியமும் உயிர் பெற்றது. அது ஒரு மனிதனை பற்றியதல்ல, ஒரு நாட்டையும் பற்றியதுமல்ல. 20 வருடங்களாக பழிவாங்க காத்திருந்த ஒரு நிழலின் கதையாக அது மாறிக்கொண்டிருந்தது. அரசவையில் ஒரு கனமான அமைதி நிலவியது. கைதி விழுந்த இடத்தில் இருந்த இரத்தம் இன்னும் காயவில்லை. அந்த இரத்தத்தின் வாசனை கூட அங்கே இருந்தவர்களின் மனதில் எழுந்த பயத்தை விட சிறியதாகவே தோன்றியது. அமைச்சர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். ஆனால் யாரும் நேராக பார்வையை நிலைநிறுத்த முடியவில்லை. ஒவ்வொரு மனதிலும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருந்தது: இந்த கொலையின் பின்னணியில் இருப்பவர்கள் யார்? அந்த அமைதியை உடைத்தது ஒரு அமைச்சரின் குரல். அவர் மெதுவாக எழுந்து அரசனை நோக்கி பேசத் தொடங்கினார். அரசரே, இது ஒரு சாதாரண கொலை அல்ல. அவரது குரல் மெதுவாக இருந்தாலும் அதில் இருந்த உண்மை அனைவரையும் அமைதியாக்கியது. நம்ம நாட்டை மட்டும் குறிவைத்து யாரும் வரமாட்டார்கள். நம்ம பின்னால் இருக்கிறது 128 நாடுகளின் கூட்டமைப்பு. அந்த வார்த்தைகள் அரசவையின் காற்றையே மாற்றின. அமைச்சர் மீண்டும் தொடர்ந்தார். அந்த கூட்டமைப்பு சும்மா உருவாகவில்லை. வியாபாரம், பாதுகாப்பு, அதிகாரம், இந்த மூன்றையும் காக்கத்தான் அது உருவானது. கடலை தாண்டி இருந்த நாடுகளுடன் கூட இந்த கூட்டமைப்பு வணிகம் செய்தது. உணவுப் பொருட்கள், வணிகப் பொருட்கள் என்று அனைத்தையும் வணிகம் செய்து கொண்டிருந்தது. ஆனால் அவற்றை விட முக்கியமான ஒன்று, அது ஆயுதங்கள். உலகத்தில் பல நாடுகள் இரும்பை தோண்டுகின்றன. ஆனால் அந்த இரும்பை சிறந்த ஆயுதமாக மாற்றும் கலை நம்ம நாட்டில்தான் இருக்கிறது. அமைச்சரின் குரலில் பெருமையும் எச்சரிக்கையும் கலந்திருந்தது. நம்ம நாட்டில் தயாராகும் இரும்பு வலிமையிலும் தரத்திலும் உலகத்தில் இணை இல்லாதது. மற்ற நாடுகள் இன்னும் வெண்கலம், தாமரம் போன்ற பலவீனமான உலோகங்களை கொண்டு ஆயுதங்களை தயாரிக்கின்றன. ஆனால் உலகத்தை வெல்ல வேண்டும் என்றால் நம்ம இரும்பு அவங்களுக்கு தேவைப்படும். இந்த இரும்பு எல்லாருக்கும் கிடைக்காது. நம்பிக்கை உள்ள நாடுகளுக்குத்தான் நாம் அதை வழங்குகிறோம். இந்த வார்த்தைகள் அரசவையில் இருந்தவர்களின் முகத்தில் ஒரு பெருமையை உருவாக்கின. அதனால்தான் பல நாடுகள் நம்மோடு நட்பு கொள்ள முயற்சிக்கின்றன. ஆனால் நாமோ எளிதில் யாரையும் நம்ப மாட்டோம். அமைச்சர் அரசனை நேராக பார்த்தார். இந்த இரும்பு கிடைக்கவில்லை என்றால் இந்த நாட்டையே கைப்பற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். அந்த ஒரு வாக்கியம் அரசவையின் அமைதியை உடைத்தது. நேரடியாக போராடினால் வெற்றி உறுதி இல்லை. ஆனால் உள்ளே நுழைந்து அதிகாரமுடையவர்களை அழித்து விட்டால் ஒரு சில நாட்களிலே சிதறிவிடும் இந்த கூட்டமைப்பு. அவர் குரலை மேலும் தாழ்த்தினார். அதற்காகத்தான் ஒரு தனி குழு இருக்கிறது. அனைவரும் கவனமாக இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எந்த நாட்டையும் சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஒரே ஒரு வேலைதான் செய்வார்கள், அது கொலை. ஒரு முறை குறி வைத்து விட்டால் அவர்கள் அதை தவற விட மாட்டார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் தோற்றுவிட்டார்கள். அரசவையில் அதிர்ச்சி பரவியது. ஏனென்றால் அவர்கள் குறியின் தளபதியை தான். அரசன் திடீரென கேட்டான், ஏன் தளபதியை அவர்கள் குறிவைக்கிறார்கள் என்று. அந்த கேள்வி அனைவரின் மனதிலும் எழுந்திருந்தது. அமைச்சர் மெதுவாக மூச்சை இழுத்தார். அது இன்று ஆரம்பித்த விஷயம் அல்ல. இது 20 வருடங்களுக்கு முன்பே தொடங்கியது. அந்த வார்த்தைகள் அரசவையில் இருந்தவர்களை அமைதியாக்கின. 20 வருடங்களுக்கு முன்பு அந்த காலத்தில் நம்ம கூட்டமைப்பில் இருந்த வெண்ணாடு மீது 5 லட்சம் வீரர்களை கொண்ட ஒரு பெரிய படை தாக்கியது. அவர் குரல் கனத்தது. அந்த படையின் நோக்கம் நம்ம இரும்பை கைப்பற்றுவதுதான். அந்த போரில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் நின்று போராடி நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தான். அவன் பெயர்தான் பெருவழுதி பாண்டியன். வெண்ணாட்டு பகை வென்ற பெருவழுதி பாண்டியன். அப்பொழுது அரசவையில் இருந்தவர்களின் முகத்தில் ஒரு மரியாதையும் ஒரு ஆனந்தமும் தெரிந்தது. வெண்ணாடு பகை வென்றவன், அந்த 5 லட்சம் படையையும் முறியடித்தவன் அவன்தான். ஆகையால் தான் அவனை குறிவைத்து இந்த கொலைகாரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அமைச்சர் சொல்லி முடித்தார். அந்த நாளிலிருந்து ஒரு உண்மை வெளிப்பட்டது. அந்த தளபதி இருக்கும் வரை இந்த கூட்டமைப்பை யாராலும் வெல்ல முடியாது என்று.
அதனால்தான் அவர்கள் முதலில் அவனை குறிவைத்தார்கள். தளபதி இல்லாமல் போனால் படை பலவீனமாகிவிடும். அந்த குழப்பத்தில் அவர்கள் உள்ளே நுழைந்து வெற்றியை பெற்றுவிட முடியும். ஆனால் அவர்கள் ஒரு தவறு செய்தார்கள். அவர்கள் அவனை எளிதாக எடுத்துக்கொண்டார்கள். பெருவழுதி பாண்டியன் சாதாரண வீரன் அல்ல. சின்ன வயதிலிருந்தே சதி, துரோகம், ஆபத்து இவைகளை எதிர்கொண்டு வளர்ந்தவன் தான் அவன். எந்த சூழ்நிலையிலும் எப்படி உயிர் தப்பிக்க வேண்டும் என்று அவன் கற்றுக்கொண்டவன். அதனால்தான் இந்த முறை அவன் உயிர் தப்பித்தான். அமைச்சரின் குரல் இதில் உறுதியாக இருந்தது. இதை சொல்லி முடிக்கும் பொழுது இந்த தோல்வி அந்த கொலைக்கார அமைப்புக்கு பேரதிர்ச்சியாக இருந்திருக்கும். அவர்கள் அனுப்பிய வெளிநாட்டு மன்னர்களுக்கும் இது அதிர்ச்சியாக தான் இருக்கும். அவர்களின் வரலாற்றில் இதுதான் முதல் தோல்வி. அமைச்சர் அரசனை நேராக நோக்கினார். இந்த விஷயம் மிகவும் ஆபத்தானது. உடனடியாக விசாரணையை தொடங்க வேண்டும். 128 நாடுகளையும் ஒன்றிணைத்து இந்த சதியை உடைக்க வேண்டும். அரசன் மெதுவாக எழுந்தான். அவன் முகத்தில் இருந்தது உறுதி. இது ஒரு நாட்டின் பிரச்சனை அல்ல, இது நம்ம கூட்டமைப்பின் போராட்டம். உடனடியாக கூட்டமைப்பின் தலைவர்களுக்கு தகவல் அனுப்ப வேண்டும். நிச்சயமாக தகவல் அனுப்பப்பட வேண்டும் என்று அரசன் சொல்லி முடித்தான். அந்த முடிவு எடுக்கப்பட்ட அந்த நொடியில் அரண்மனையின் இருண்ட ஒரு மூலையில் யாரும் கவனிக்காத ஒரு நிழல் நின்று கொண்டு இருந்தது. அவன் மெதுவாக சிரித்தான். முதல் முறை தப்பிச்சிட்டான், ஆனால் அடுத்த முறை அவனால் தப்பிக்க முடியாது என்று சொல்லி முடித்தான். இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க.